உங்களுடைய வாழ்க்கையில் முதல் 10,000 ரூபாய் சேமிப்பது சிறிய விஷயம் மாதிரி தோன்றலாம். ஆனா உண்மையில் அதுதான் உங்கள் பண சுதந்திரத்தின் முதல் படி. பலர் சம்பாதிக்க கற்றுக்கொள்கிறார்கள், ஆனா சேமிக்க கற்றுக்கொள்ள மாட்டாங்க. முதல் ரூபாய் சேமிப்பதுதான் கடினம், ஆனா அதற்கு பிறகு அது ஒரு பழக்கமாக மாறும். முதல் படி என்ன? 1. உங்களுடைய செலவுகளை எழுத ஆரம்பிங்க. ஒரு வாரம் மட்டும் நீங்க எதுக்கு எவ்வளவு செலவு செய்றீங்கன்னு எழுதுங்க. அப்போதான் உண்மையான நிலை தெரியும். 2. முதலில் சேமி, பிறகு செலவு செய். சம்பளம் வந்த உடனே 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் கூட பரவாயில்ல, அதை தனியாக வைங்க. மீதியை மட்டும் செலவுக்கு பயன்படுத்துங்கள். 3. தேவையும் ஆசையும் வேறுபடுத்த கற்றுக்கொள்ளுங்கள். காஃபி ஷாப்பில் ஒரு வாரம் 3 தடவை போறதுக்கு பதிலா ஒரு தடவை போங்கள். சின்ன சின்ன குறைப்புகள் சேர்ந்து பெரிய சேமிப்பாகும். நீங்க நினைக்கலாம், 500 ரூபாய் சேமிச்சா என்ன ஆகும்? ஆனா 20 வாரம் சேமிச்சா அது 10,000 ரூபாய் ஆகிடும். சேமிப்பு என்பது பணம் மட்டுமல்ல, அது ஒழுக்கம், அது கட்டுப்பாடு, அது எதிர்காலத்திற்கான மரியாதை. ரத்தன் டாடா மாதிரி பெரியவர்கள் கூட சிக்கன வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை சொல்லியிருக்காங்க. பணம் சம்பாதிக்கிறவன் புத்திசாலியாகலாம், ஆனா பணம் காப்பாற்றவன் தான் புத்திசாலித்தனமாக வாழ்கிறான். முதல் 10,000 ரூபாய் சேமிக்கிற நாள் உங்க வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை. அது உங்களுக்கு நம்பிக்கை தரும், நான் முடியும்னு சொல்லும். அதனால் இன்று முதல் ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. சம்பாதிப்பதற்கு மட்டும் வேலை செய்யாதீங்க, சேமிப்பதற்காகவும் வேலை செய்யுங்கள். உங்க முதல் 10,000 ரூபாய் உங்க முதல் வெற்றி. அது சின்ன தொகை இல்ல, அது உங்க புதிய வாழ்க்கையின் தொடக்கம்.